Yeah, good afternoon, dear friends. Okay, என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? Yeah, good afternoon, Kiran Raj. Hope my voice is audible. ஒரு அப்படியே எஸ் போடலாமே. Let me just start it. Okay. Yes, thank you Kiran. Okay, yeah. So இன்னைக்கு நம்ம எக்ஸாக்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா of course linear regressions தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். And நேத்து வந்து பாத்தீங்கன்னா linear regressionsோட கான்செப்ட்ஸ், அதாவது மெயின் டெக்னிக்ஸ் நம்ம என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணினோம். Yeah, fine. So let me just start. நேத்தோட செஷனை கொஞ்சம் லைட்டா சம்மரைஸ் பண்ணிட்டு we just started. Okay, so fine, going on to the linear regression. Okay, so linear regressions அப்படினு பாத்தீங்கன்னா, yeah, it is one among the type of supervised machine learning. So supervised machine learningல if we know, அதாவது பாத்தீங்கன்னா of course we just have y is equal to f of x அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம நேத்து பார்த்துட்டு இருக்கோம். So f of x அப்படிங்கும்போது of course any x variant. So variant வந்து பாத்தீங்கன்னா independent variables, independent futures. So அதை வச்சு we are just going to analyze or predict or diagnose anything of the dependent variable. சரி, so இந்த ரெண்டு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணது பாத்தீங்கன்னா simple linear regressions எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் and multi linear regressions எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். So let me just continue. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா, yeah, it is a simple linear regression. So in such a case நம்மளுக்கு linear அப்படிங்கும்போது we can have a linearity. So அந்த exact linearity நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, yeah, we can have use of this. So y is equal to ax plus c, or நம்ம நார்மலா நம்ம பார்த்த மாதிரி mx plus c. So இங்க பாத்தீங்கன்னா of course this m and c அப்படிங்கிறது நம்மளுக்கு constant அப்படிங்கறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ m அப்படிங்கறத ஸ்லோப்பாவும் c அப்படிங்கறத இன்டர்செப்ட் அப்படிங்கறது மாதிரியும் பார்த்தோம். ஸோ இப்போ m அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் ஆஸ் இட் இஸ் அ ஸ்லோப் நாம இதை 1 அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அண்ட் c இஃப் இட் இஸ், இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே இன்டர்செப்ட் ஆகும்போது இந்த இடத்துல 0,0ல தான் நம்மளுக்கு கிராஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்செப்ஷனும் இங்க வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கறதுல we can just go for 0. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது y here dependent variable, of course அதுதான் நம்மளுக்கான target variable. And இங்க நம்ம பார்க்க போற exact functionalities என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, y is equal to mx plus c மட்டும் கிடையாது. யா நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி beta 0 beta 1 x அப்படிங்கிற மாதிரியும் போடலாம். wx plus b where w அப்படிங்கறத weight அப்படிங்கிற மாதிரியும் b அப்படிங்கறத bias அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துட்டு போகலாம். So whatever be, so linear regressions அப்படிங்கும்போது yeah, we can just go on towards the simple linear regression. And in the exact linear regression la main concept என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, yeah, இந்த exact blue dots இது எல்லாம் தான் நம்மளுக்கான data points. And இங்க line of regression அப்படின்னு நம்ம specify பண்ணியிருக்கிறது தான் நம்ம பார்த்த exact best fit line. So in the best fit line வச்சு தான் we are just going to make the prediction of y. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ஸா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மேபி ஒன் வேரியபிளா இருக்கலாம், ஒன் வேரியண்டா இருக்கலாம், ஆல் மல்டிபிள் வேரியன்ட்ஸாவும் இருக்கலாம். அண்ட் டுவர்ட்ஸ் திஸ் டிபெண்டன்ட் வேரியபிள், யா, இட் இஸ் அவர் டார்கெட். இதை தான் நம்ம நேத்து பார்த்த விஷயம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணினோம். தட் இஸ் எரர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங், அதாவது எல்லா சம்மேஷன்ஸும் நம்ம எடுத்து பார்க்கும்போது பர்டிகுலர் இந்த இடத்துல நம்மளுக்கு போற இந்த பெஸ்ட் ஃபிட் லைனுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் வேல்யூ அண்ட் டு த எக்ஸ்பெக்டட், இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் நம்ம எரர் அப்படிங்கறத நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகே, ஸோ விச் இஸ் த ப்ரிடிக்டட் மைனஸ் ஆக்சுவல் அப்படிங்கறத தான் எரர் அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, ஸோ இங்க
when we tune up according to the functionalities, ஒவ்வொரு டைம்லயும் நம்ம tune up பண்ணும்போது நம்மளோட exact data எந்த அளவுக்கு best fit இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் we have to use the model. So அப்படி நம்ம evaluate பண்றதுக்கு what we have to use, என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ், என்ன மாதிரியான மெட்ரிக்ஸை நாம எவாலுவேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அசம்ஷனையும் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அ திங் நான் கொஞ்சம் ஒரு ஸ்மால் சம்மரைசேஷன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியாரிட்டி. ஸோ இட் ஹேஸ் டு பி லீனியர், அந்த எக்ஸாக்ட் லீனியர் பாசிட்டிவ் லீனியரா இருக்கலாம் இல்லைன்னா நெகட்டிவ் லீனியரா இருக்கலாம். அண்ட் சம் கேஸ் நம்மளுக்கு நான் லீனியர் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் லீனியாரிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அஃப்கோர்ஸ் வாட் இட் இஸ், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், தட் இஸ் எக்ஸ் வேரியன்ஸ், எக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது த சேம் திங் நம்மளோட டார்கெட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் we can specify அதை வந்து நம்ம பாசிட்டிவ் லீனியர், அதாவது பாசிட்டிவ் கோரிலேஷன்ஸ் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணலாம். And the same thing, x increase ஆகும்போது if we have a decrease in y அப்படிங்கும்போது it is a negative linear regression. So நம்மளுக்கு லீனியாரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி லீனியாரிட்டி இருக்கும்போது வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ் லீனியாரிட்டி ஆர் நெகட்டிவ் லீனியாரிட்டி அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் சம் கேஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க பெஸ்ட் ஃபிட் லைனே இல்ல. ஸோ இட் இஸ் நாட் அ எக்ஸாக்ட் பெஸ்ட் ஃபிட். லீனியர் ரெக்ரெஷன்ஸ்ல நம்மளுக்கு லீனியர் அல்ஜிப்ரா மூலமா ஒரு பேஸ் லைனே நம்மளுக்கு இங்க இல்ல. ஸோ அப்ப இங்க பார்க்கும்போது இட் இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ் லைக் அ non-linear relationship. So of course பாத்தீங்கன்னா polynomial functionalities அந்த மாதிரியான விஷயத்துல இந்த non-linear regressions நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மாலிட்டி. டேட்டா நம்மளுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, how far the data is distributed. ஸோ அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது இந்த எக்ஸாக்ட் கர்வ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணினோம். And in such a case நம்மளுக்கு any functionality without this normal distribution, அதாவது non-normal distribution அப்படிங்கிற functionalitiesல anything related to skewness, அதாவது non-normal distributions அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நெகட்டிவ் சைட்ஸ்ல ஸ்கியூனஸோ இல்ல பாசிட்டிவ் சைட்ல ஸ்கியூனஸோ இருக்கிற மாதிரி, அதாவது there is a skew is present அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ நம்மளோட டேட்டா நார்மாலிட்டியா இருக்கா இல்லையா, அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செகண்ட் அசம்ஷன்ஸா பார்க்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹோமோசிடாசிட்டி அப்படிங்கறத சொன்னோம், அதாவது நம்மளோட ரெசிடியல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத. ஸோ இட் ஹாஸ் டு ஹாவ் அ கான்ஸ்டன்ட், அல்லனா நம்ம சொல்ற மாதிரி யூனிஃபார்மிட்டியா இருக்கணும் அப்படிங்கறத நான் நேற்று ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். இன் சச் அ கேஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் யூ. நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா த எக்ஸாக்ட் ரெசிடியல் ஒன்னு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லயோ இல்ல டிக்ரீசிங் ட்ரெண்ட்லயோ பாருங்க. ஹவு இட் இஸ் பாத்தீங்கன்னா இது டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல நேரோ டவுன் ஆகி போகுது. அண்ட் இங்க இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல ப்ராடனா போயிட்டு இருக்கு. இதோட எக்ஸாக்ட் நேம் நான் நேற்று ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். அப்படியே போடுங்க பார்ப்போம் வாட் இட் இஸ். எஸ் சாட் பாக்ஸ்ல போடுங்க. லெட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட். Of course யூனிஃபார்மிட்டியா இருந்துச்சுன்னா it is specified as like a homoscedasties. அப்போ யூனிஃபார்மிட்டியா இல்ல, மேபி narrow down or broaden அப்படிங்கிறதுக்கு I specified a name here. Kiran Raj, hope I think so you are able to expecting an answer from you. Papo. Okay. I just give time. No problem. Exactly, Sharmila, super. So இது பாத்தீங்கன்னா heterosidacity அப்படிங்கறத நம்ம நேத்து எக்ஸாக்ட்டா இத டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகே, ஃபைன். And next one, it is all about multicollinearity. So multicollinearity மெயினா பாத்தீங்கன்னா multiple multivariant or
multilinear functionalitiesல நம்ம யூஸ் பண்ற விஷயம். ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here it is correlations, multi correlations நம்மளுக்கு. அண்ட் மெயினா நான் நேற்று ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இட் கேன் பி மெயின்லி யூஸ்டு நம்ம மல்டி கோலினியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது we can just go with a heat map. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு இங்க பாசிட்டிவ் கோரிலேஷன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் கோரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டயகனல் ஹவு இட் ஹாஸ் பீன் ஹேப்பன் அண்ட் அந்த எக்ஸாக்ட் டயகனலுக்கு பக்கத்துல நம்மளுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் பாசிட்டிவ்ல இருக்கா அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கா. ஸோ அதே மாதிரி இம்மீடியட் சேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அது எப்படி இருக்கு அண்ட் டுவர்ட்ஸ் த டார்கெட் நம்மளுக்கு எப்படி இருக்கு, பாசிட்டிவ் கோரிலேஷன்ஸ்ல இருக்கா, நெகட்டிவ் correlations-ல இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே we have to verify and just get clarified when we are discussing about the multicollinearity. And மெயினா இதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற விஷயம் heat map. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் வாட் இஸ் த மெயின் 4 assumptions அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாக்ட் ஈக்குவேஷனை தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாட் இட் இஸ் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே வாட் வி நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபெண்டன்ட் வேரியபிளை இங்கே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாக்ட் அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா β0 + β1x + this error component. ஏன்னா நம்ம இந்த y module exactly it is not a true value, it is a approximation functionality. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளுக்கு வித் அன் எரர் காம்பனண்டோட வருது. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க திஸ் எக்ஸ் இட்ஸ் த ஃபியூச்சர், அதான் நம்மளுக்கான இண்டிபெண்ட் வேரியபிள். அண்ட் ஹியர் β0 அஃப்கோர்ஸ் இதுதான் நம்மளுக்கான இன்டர்செப்ட், இட் இஸ் ஆல்சோ அ கான்ஸ்டன்ட். அண்ட் இங்க நம்மளுக்கு β1 இருக்கிறது வெயிட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், விச் இட் ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் எப்படி நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் y இருக்கணும் towards this x அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணும். And this is what a linear component for a simple linear regression. Okay, next பாத்தீங்கன்னா multiple linear. So of course இதையும் நம்ம நேத்து ஸ்பெசிஃபை பண்ணிருந்தோம், that is β0 β1 x1 β2 x2 and till it just goes towards βn xn வரைக்கும். And திருப்பியும் நான் ஸ்பெசிஃபை பண்றதுதான் வாட் எவர் திஸ் β1 β2 β3 till βn வரைக்குமே நம்மளுக்கு இருக்கிறது கோஎஃபிஷியன்ட்ஸ். அண்ட் இந்த x1ல இருந்து நம்மளுக்கு x1 வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயமும் இன்புட்ஸ். ஸோ வித் திஸ் இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர் அண்ட் டுவர்ட்ஸ் அடிஷன் ஆஃப் த ரேண்டம் எரர் நம்ம கண்டுபிடிக்க போற விஷயம் தான் இந்த டார்கெட். ஓகே, ஸோ இப்படி இந்த மாதிரியான டார்கெட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நமக்கு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு 2 விஷயம் இருக்கு, ஒன்று ட்ரைனிங் டேட்டா அண்ட் டெஸ்டிங் டேட்டா. An error or the exact difference between the predicted and towards the exact actual valuesல நம்ம சொல்ற error when it occurs on training data. இதை என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். Yes, can anyone specify in the chat box? Yes, come on. Training dataல occur ஆகிற error. I have it. இருக்கு எக்ஸாக்ட் அஃப்கோர்ஸ் சூப்பர் சர்மிளா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரைனிங் டேட்டால நம்மளுக்கு நடக்க போற எரர்ஸை வந்து பயாஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் டெஸ்டிங் டேட்டாஸ்ல நம்மளுக்கு இருக்கிறது வேரியன்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவு இட் ஹாஸ் டு பி, ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்மளுக்கு லோ பயாஸ் லோ வேரியன்ஸா இருந்தா எப்படி இருக்கும், லோ பயாஸ் ஹை வேரியன்ஸா இருந்தா எப்படி இருக்கும், ஹை பயாஸ் அண்ட் லோ வேரியன்ஸ், ஹை பயாஸ் அண்ட் ஹை வேரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாக்ட் டிஸ்கஷன் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் டிஸ்கஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணின டேர்மிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங்.
ஸோ இந்த இடத்துல ஓவர்ஃபிட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பயாஸ் வித் அ ஹை வேரியன்ஸ். அதாவது ட்ரைனிங் டேட்டால அப்படின்னு இருக்கும்போது, ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு ட்ரைனிங் டேட்டா நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு let it just gives me as an ஒரு 90% ஆஃப் அக்யூரசி எனக்கு கொடுக்குது. ஸோ அந்த சமயத்தில் நான் டெஸ்டிங் டேட்டா எனக்கு போடும்போது வாட் இட் ஹேப்பன்ஸ். எஸ் சொல்லுங்க, எனக்கு இங்கே 90% அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, இன் சச் அ கேஸ் எனக்கு ஹை வேரியன்ஸா இருக்கும் அப்படின்னா இது எப்படி இருக்கும்? யார் கரெக்டா சொல்றான்னு பார்ப்போம். ஹை வேரியன்ஸா இருக்கும்போது எப்படி இருக்கும்? கம் ஆன். whether it would be low or whether it would be high. அதை விட அதிகமா இருக்குமா, அதை விட கம்மியா இருக்குமா? அதாவது பயாஸை விட நான் இப்ப சொன்ன இந்த ட்ரைனிங் டேட்டாவை விட அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா? எஸ், எஸ் எஸ் எஸ். ஓகே, லோ. சூப்பர். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் என்னோட ட்ரைனிங் டேட்டாவோட அக்யூரசி 90% இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த ஓகே ரிப்பீட் பண்றேன் நான். ஸோ அதாவது என்ன ஷர்மிளா, இங்க பாத்தீங்கன்னா நான் ட்ரைனிங் டேட்டால ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ எனக்கு ட்ரைனிங்கோட அக்யூரசி பாத்தீங்கன்னா 90%. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டெஸ்டிங் டேட்டா பண்ணும்போது எனக்கோட அக்யூரசி in such a case ஓவர்ஃபிட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா இதை விட லோவா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ 80% இருக்கு அப்படின்னு வைங்களேன், அப்போ எனக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் மெத்தடாலஜியை நான் ஸ்பெசிஃபை பண்றது ஓவர்ஃபிட்டிங் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் டு த சேம் இப்போ அண்டர்ஃபிட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹை பயாஸ் அண்ட் லோ வேரியன்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அக்யூரசி எனக்கு வந்து 70% இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதே சமயத்துல எனக்கு டெஸ்டிங் டேட்டாவோட அக்யூரசி பாக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துலயும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லோ வேரியன்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் லோ வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது மேபி ஒரு 65 or ஒரு 70 கரெக்டா நியரிங் டு வேர்ட்ஸ் திஸ் functionalities அப்படி இருக்கு அப்படிங்கும்போது you can just say it is as an underfitting. அப்ப நம்மளுக்கு ஜெனரலா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரலைஸ்டு மாடல் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அக்யூரசி ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 92%, அதே மாதிரி டெஸ்டிங் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 91%, இல்ல இதே 93%. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு மாடல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை தான் ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா லோ பயாஸ் ஹை வேரியன்ஸ் இல்லைன்னா ஹை பயாஸ் லோ வேரியன்ஸ் அப்படிங்கறது தான் நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு எரர், ஒரு ட்ரைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்ம ஒரு எரரை ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் ரெண்டு விஷயத்தை நம்ம அதாவது பாத்தீங்கன்னா மாடல் ஃப்ளோல நம்ம பார்க்கும்போது we have discussed about loss functions நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன். அண்ட் அதே மாதிரி நம்ம நேத்து எக்ஸாக்டா டிஸ்கஸ் பண்ணும்போது காஸ்ட் ஃபங்க்ஷனை நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன். அப்போ எந்த இடத்துல நான் அதை லாஸ்ன்னு சொல்லணும், எந்த இடத்துல நான் அதை காஸ்ட்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா when we refer the error of a single training example. ஓகேங்களா, ஒரு சிங்கிள் டேட்டா, ஒரு சிங்கிள் ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து ஒரு எரர் கொடுக்குது, இல்ல ஒரு எக்ஸாக்ட் இந்த ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ப்ரிடிக்ஷன் அண்ட் த ஆக்சுவல் வேல்யூவை ரைஸ் பண்ணுது அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு சிங்கிள் டேட்டா ஆர் சிங்கிள் ஃபியூச்சர் ஆர் சிங்கிள் ட்ரைனிங் ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு இந்த எரரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அ லாஸ் ஃபங்க்ஷன். And அதே சமயத்துல an average of a loss function, எப்படி the average of a loss function over a entire data, whole the data ஓட விஷயத்துல நம்ம பார்க்கறோம் அப்படின்னு பார்க்கும்போது it is a cost function. ஒரு பர்டிகுலர் காலம், ஒரு பர்டிகுலர் டேட்டா, ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது we specify it as loss function and hold the data. அதுல தான் நம்ம நேத்து பார்த்தோம் summation of each and everything I is equal to 0 to n வரைக்கும் பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் நம்ம நேத்து பண்ணினோம்.
ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட் மென்ட் ஃபார் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாக்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர் ஆர் மோர் த திங்ஸ் இருக்கு. அதாவது காமனா ரெக்ரெஷன் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயமும், அதே நேரத்தில் பைனரி கிளாசிஃபிகேஷன் ஆர் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் ஒன் வி ஜஸ்ட் டிஃபைன் அட் த டைம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷனோட காஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ரெக்ரெஷனோட காஸ்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் எரர், மீன் ஸ்கொயர் எரர், மீன் அப்சல்யூட் எரர் அண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் எரர். ஓகே, இந்த மீன் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். எரர் இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் y மீன். இல்லை அப்படின்னா இந்த y இஸ் ஈக்குவல் டு we can just say it as an actual and இந்த y மீன் தான் நம்மளுக்கான predicted functionality. ஓகே, ஸோ இதை வச்சு தான் we are just going to identify the regression ஓட cost function. சரி, இதை ஃபர்தரா ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஓகே, மீன் எரர். இந்த மீன் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஃபார் ஈச் ட்ரைனிங் டேட்டா நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த மீன் வேல்யூவை பார்க்க போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிஷியேட்டிவான விஷயம் எல்லாம் இதில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் இதில் ஒரு மெயின் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்கம்ஸ் பாசிட்டிவ்லையும் இருக்கலாம், நெகட்டிவ்லையும் இருக்கலாம். அப்படி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காம்பினேஷனா வரும்போது சம்டைம் இட் கேன் ஆல்சோ லீட்ஸ் டு ஜீரோ மீன். எஸ், இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், கேன் எனிஒன் ரிமெம்பர் எங்க அப்படிங்கறத யாராவது ரீகால் பண்ண முடியுமா? கமான் 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 கமான். ஓகே, அதாவது எக்ஸாக்ட்லி ஸோ பார்த்தீங்கன்னா நம்மள லாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஃப்ளோ ஆஃப் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். தட் இஸ் வீக் 1ல ஐ திங்க் இட் இஸ் நாட் இஃப் ஐ எம் நாட் ராங் டே 2ல நம்ம அதை பண்ணினோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வென் வி ஜஸ்ட் கால்குலேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீன் பார்க்கும்போது எக்ஸ் அண்ட் ஒய் இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸ்கொயர் எரர் கண்டுபிடிச்சோம். நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் எரர் கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம லீடன் பார்க்கும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா நம்ம இருக்கும்போது லாஸ்டா இட் லீடட் டு ஜீரோ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் லீட்ஸ் டு ஜீரோ. ஸோ இட் இஸ் நாட் மச் ரெக்கமெண்டட். அப்போ மச் ரெக்கமெண்டட் இல்லை அப்படின்னா why this is அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன். அதனால கண்டிப்பா நம்மளுக்கு மீன் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் மீன் எரர். அப்போ இந்த மீன் எரரை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் we are just going to further calculate the square mean error. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுதான் சம்மேஷன் ஆஃப் y மைனஸ் y டேஷ். இங்க ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத பண்றோம் அண்ட் அஃப்கோர்ஸ் டுவர்ட்ஸ் த மீன் எத்தனை நம்பர்ஸோ அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸை நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோம். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இட் கேன் ஆல்சோ கால் டு பி L2 லாஸ் அப்படிங்கும் போது ரெகுலரைசேஷன்ஸ்ல நம்ம பார்க்கறது தான் எக்ஸாக்ட்லி. ஸோ சின்ஸ் இந்த இடத்துல நாம இங்க ஸ்கொயர் அப்படின்னு பண்றதுனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு எங்கெல்லாம் அவுட்லயர்ஸ் இருக்கு அப்படின்னு அஃப்கோர்ஸ் அவுட்லயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவுட்லயர்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல இது நம்மளுக்கு ரெடியூஸ்டு பண்ணி கொடுக்கும், மினிமைஸ் இட். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேர் வி ஆர் யூசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட்ல அவுட்லயர்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இட் ஜஸ்ட் ரெடியூஸ் இட். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் we can go towards mean square error. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர்.
இந்த மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கும்போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கவனிங்க, நம்மளுக்கு என்ன இருக்கு, அப்சல்யூட் வேல்யூ தான் இருக்கு. நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்கொயர் இருந்துச்சு, இது அங்க இல்லை. So it is all about the absolute value. அப்போ இந்த எக்ஸாக்ட் அப்சல்யூட் வேல்யூ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி இந்த நெகட்டிவ் எரர்ஸ கண்டிப்பா இது அவாய்ட் பண்ணும். அதனாலதான் நம்மளுக்கு அப்சல்யூட் அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் ஈவன் தோ நம்மளுக்கு அவுட்லயர்ஸ் இருக்கு அப்படின்னாலும், நம்மளோட டேட்டா செட்ஸ்ல அவுட்லயர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இந்த மாதிரியான அப்சல்யூட் எரரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். so that it just gives a better functionality. ஆனா ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா அவுட்லயர்ஸ் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனா இங்க ரெடியூஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம போகல. ஆனா ஈவன் தோ அவுட்லயர்ஸா இருந்தாலும் நெகட்டிவிட்டியை நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும், நெகட்டிவிட்டி இல்லாம நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியான சமயத்துல we just get a good betterment result. அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த அப்சல்யூட் எரர் பர்ஃபெக்டா நம்மளுக்கு வேல்யூ இது 0 ஆர் நியரிங் டு த 0 வருது அப்படின்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது அர்த்தம். if it is nearing to data of 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் டேட்டா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்கு. ஓகே, குட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா root mean square. So in the exact root mean square also, of course இதுவும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா non negative அப்படிங்கிற மாதிரி தான். this also just gives 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு perfectா fit to 0 அப்படிங்கிற மாதிரி, that is perfectா fit of data set அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்க specify பண்ணுது. Okay, done. This is the exact flow of linear regression. So in the exact linear regression ஞாபகத்துல வச்சுக்கோங்க, first of all whenever we just make it ஒரு பெரிய flowல நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல we would include the exact data, and அந்த exact dataல whether it is multiclonarity or univariant or multivariant or bivariant அந்த மாதிரியான ஒரு functionalitiesல we just make an EDA process. and next அந்த exact EDA முடிச்சதுக்கு அப்புறமா futures எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். so there we need of this linear regression. and further in such a case any functionality any future க்கு if we need of any futures ஓட functionalities transformation வேணும் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான transformation நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்து நம்ம further போகிறதுக்கு we have to make use of we have to use of future engineering, then only we have to make of implementation. and அந்த exact future engineering கவனிங்க, there is such a things of log transformation, one hot encoder, label encoder, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். let we just make use of it. and of course அதை வச்சு தான் we are going to implement with the linear regression. and linear regression apply பண்ணினதுக்கு அப்புறமா we are going to evaluate. okay, so இப்போ one by one நான் ஸ்பெசிஃபை பண்றேன். so இப்போ பாத்தீங்கன்னா of course exploratory data analysisல நாம நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் anyhow ஒரு small summarization, அதாவது நம்மளோட டேட்டா எப்படி இருக்கு, how far it is data, whether the exact data is a qualitative data, quantitative data, அதாவது single continuous dataவா இருக்கா இல்ல discrete dataவா இருக்கா, என்ன மாதிரியான டேட்டாவை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், and kindly just have 360 degree of about the data, so that அந்த exact dataவை நம்ம புரிஞ்சு அதுக்கப்புறமா தான் we have to go towards the further process. so ஒரு டேட்டா about the data அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் this EDA that is exploratory data analysis. so அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்ஸுக்கு எந்தெந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டனோ ஸோ அந்த மாதிரி டேட்டா about the டேட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்தர்
யூனிவேரியன்ட் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் ஒரு சிங்கிள் வேரியபிள் சிங்கிள் ஃபியூச்சர் which that and the exact single future which if we are going to make relation with the target அப்படின்னு இருக்கும்போது அது univariant. And of course multivariant அப்படிங்கும்போது you can just make it use of this functionality and மெயினா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா pair plot or pair functionalities more than variables வந்து நம்ம target variable ஓட compare பண்ணி if we want to make an analysis. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா you can use of scatter, you can use of histo and அதுலயும் நமக்கு இந்த pair plotல நிறைய combinationsல நம்ம பார்க்கிறோம். Already இதை நிறைய டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒரு மல்டி லீனியர் ரெக்ரெஷனுக்கு ரொம்பவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஹீட் மேப். ஸோ அஃப்கோர்ஸ் இது நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் டயக்னல்ல பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே 1 அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். அண்ட் டுவார்ட்ஸ் திஸ் டார்கெட் வேரியபிள்ல நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இங்கே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கோரிலேஷன்ஸ் இருக்கு. ஸோ எப்படி இருக்கு? ஸோ அதிகமாக பாசிட்டிவ் கோரிலேட் ஆயிருக்கா, நெகட்டிவ் கோரிலேட் ஆயிருக்கா, இல்லை என்ன மாதிரியான இம்பேக்ட் இப்படி இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த கோரிலேஷன் அனாலிசிஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த எக்ஸாக்ட் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணினதுக்கு அப்புறமா வி வாண்ட் டு மேக் எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன், வி வாண்ட் டு மேக் எனி சேஞ்சஸ். ஸோ அந்த எக்ஸாக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனையோ இல்லை சேஞ்சஸையோ இல்லை ஒரு டம்மீஸை கொடுக்கணுமோ இல்லை ஒரு லேபிளை வந்து என்கோட் பண்ணி அதை ஃபார்மேஷன்ஸ் கொடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் த எக்ஸாக்ட் ரோல் ஆர் ஸ்டேஜ் ஆஃப் ஃபியூச்சர் இன்ஜினியரிங். அந்த எக்ஸாக்ட் ஃபியூச்சர் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி த லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு டேட்டா செட்ல வந்து அவுட்லயர்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹைலி எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அவுட்லயர்ஸ்னால நம்மளுக்கு ஒரு ஸ்கியூடு டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கியூடு டேட்டா அப்படிங்கும்போது ஒரு நெகட்டிவ்லி ஸ்கியூவாவோ இல்லை பாசிட்டிவ்லி ஸ்கியூவாவோ இருக்கலாம். ஸோ தட் இட் இஸ் அ நான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம எனி ஸ்கியூனஸோட இருக்கலாம். இது வந்து அக்கார்டிங் டு த அவுட்லயர்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சமயத்துல இஃப் வி அப்ளை, இங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்கியூனஸ் இருக்கு, இந்த இடத்துல நம்ம லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணினோம் அப்படின்னா கம்பேரிட்டிங் டு த ஒரிஜினல் இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்கியூனஸை ரெடியூஸ் பண்ணி ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நாட் ஒன்லி லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின்லி சம்டைம்ஸ் ஈவன் தோ பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜீரோ வேல்யூஸ்லேயே கூட இந்த ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நம்மளுக்கு எஃபெக்டிவா நம்மளுக்கு கொடுக்கறது இந்த எஸ்ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாக்ட் பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவ், மாடரேட் எஃபெக்டிவ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் மோர் திங் இருக்கு, அது வந்து ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸாக்ட் ரெசிப்ரோக்கல்ஸ்லயும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெயினா ஒன்லி யூஸ்ட் இன் நான் ஜீரோஸ். ஸ்கொயர் ரூட்ல ஜீரோ இருக்கலாம், ஆனா ரெசிப்ரோக்கல்ல கண்டிப்பாக இட் இஸ் அ நான் ஜீரோ ஃபங்க்ஷனாலிட்டி. அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஸ்கியூனஸ் டேட்டாஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ஸ்கியூனஸ் டேட்டாஸ்ல இடத்துல இந்த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய டேட்டாஸ்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் பண்ணணும், நிறைய டேட்டா அதாவது மோர் தென் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப ஃபேவரட்டா ரொம்ப யூஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் காக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் பாக்ஸ் ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா மெனி டேட்டா நேச்சர்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதோட வேல்யூஸ் லாம்டா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் -5 to +5 அப்படிங்கிற மாதிரியான இட் இஸ் த பெஸ்ட் வேல்யூ எப்பயும் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் வேல்யூ ஆஃப் அதாவது ரிசல்ட் எப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்கியூனஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு பெட்டர்மெண்டா கொடுக்கும்.
அண்ட் இதை விட இன்னும் ரொம்ப ஓல்டர் டெக்னிக் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்ஜாய்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான்சன். ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப அதே சிமிலர் டு இதே பாக்ஸ் காக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான். ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரிக்டட் வேல்யூஸா பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இங்க இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸ். இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணினது ப்ரீவியஸா. பட் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நம்ம பார்க்குற எந்த இடத்துலையும் ஒரு ஸ்கியூனஸ் இருக்கா, அப்போ ஸ்கியூனஸ் இல்லாமல் ஒரு நல்ல நார்மலைசேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மாதிரி கொடுக்கணுமா அப்படின்னா லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி பிளைண்டாக போயிடுவாங்க. ஸோ அதே நேரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல 0 இருக்கா, அப்போ ஸ்கொயர் ரூட் போகலாம். நான் ஜீரோஸாக இருக்கா, அப்போ ரெசிப்ரோக்கல் போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி யூ கேன் select the futures. Okay. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கியூனஸ் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணினோம் அப்படின்னா இட் வுட் பி கன்வெர்டட் டுவர்ட்ஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்க்கு தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஃபியூச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வி ஹவ் டன் அ லேபிள் என்கோடிங். லேபிள் என்கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேரியபிள்ஸ், அதாவது ஸ்மோக்கர் அண்ட் டுவர்ட்ஸ் த ரீஜியனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஸ்மோக்கர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு எஸ்ஆர் நோக்கு நம்ம ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் போட்டிருக்கோம். அண்ட் டு த சேம் திங் சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிக்கு கேட்டகரைஸ்டு டேட்டாவா நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ தட் இஸ் வாட் லேபிள் என்கோடர். அண்ட் டு த சேம் திங் இங்க ஒன் ஹாட் என்கோடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டம்மிஸை கிரியேட் பண்றது. டம்மிஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா whenever this ஸ்மோக்கர், இதுல எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு, எஸ் அண்ட் நோ. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மோக்கர் நோ, ஸ்மோக்கர் எஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்ம எடுத்துட்டு போகிறது தான் நம்ம ஒன் ஹாட் என்கோடிங் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். அண்ட் டு த சேம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரீஜன் அப்படின்னு இருக்கும்போது சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ எந்த பர்டிகுலர் இடத்துல இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சவுத் வெஸ்ட்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இங்க சவுத் வெஸ்ட் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரீஜன் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே 1 1 இருக்கும். ஓகேங்களா. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் த சைல்ட் வித் நியர் டு த ஸ்மோக்கர் எஸ் அண்ட் சவுத் வெஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது இங்கேயும் 1, இந்த இடத்துல 1 அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் அதே சேம் சவுத் வெஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது த ஸ்மோக்கர் இஸ் நோ அப்படிங்கிற மாதிரியான டேட்டா. ஸோ எனக்கு இந்த இடத்துலயே நம்மளுக்கு தெரிய வந்துடும் எத்தனை கேட்டகரிஸா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் வாட் செட் டு பி ஒன் ஹாட் என்கோடிங். ஸோ இதுவும் ஒன் அமௌங் த ஃபியூச்சர் இன்ஜினியரிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். Okay, the next one, how we are going to implement the linear regression model. So இங்க கவனிங்க. So linear regression model அப்படிங்கும்போது ஜஸ்ட் நம்ம கால் பண்ற இந்த linear regression அப்படிங்கிறது மட்டும் நினைக்க வேண்டாம், பின்னாடி இருக்கிற பேக் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் we are just going to enter into ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை எடுத்து we are going to apply எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் நம்ம இந்த y ப்ரிடிக்ஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் யூசிங் த டெஸ்ட் டேட்டா. அண்ட் அந்த y ப்ரிடிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டும் இன்டர்செப்ஷன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு we have to make use of evaluation. ஸோ இந்த எவாலுவேஷனை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி we have discussed. Okay, different types of encoding techniques affect the accuracy of the model. அதாவது different types of encoding techniques இருக்கு. ஓகேங்களா, இது அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா, ஆனா அக்யூரசி, மாடலோட அக்யூரசியை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கேத்தாப்புல தான் பண்ணணும். சட்மிலா, சரி விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாடலை நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் எனிஹவ் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஒரு மாடலை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த எக்ஸாக்ட் மாடலை வச்சு நான் ஒரு ப்ரிடிக்ஷனை பண்ணினேன் அப்படின்னா வெதர் திஸ் எக்ஸாக்ட் மாடல் இஸ் அ பெஸ்ட் ஃபிட் மாடல். அப்படி பெஸ்ட் ஃபிட் மாடலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை என்னோட அக்யூரசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே எவாலுவேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இதில் ஏதாவது ஒரு ஃபியூச்சர்,
ஒரு ஃபியூச்சர் வச்சுமே நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை மோர் தென் அ ஃபியூச்சரை வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறோமோ அப்படிங்கிறதுல தான் இந்த லீனியரோட டைப்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இதில் அக்யூரசி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த என்கோடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த கேட்டகரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதை வச்சு தான் இந்த என்கோடிங் டெக்னிக்ஸை நாம் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஷர்மிளா, இஸ் இட் கிளியர்? எஸ் எஸ், hope so. Yes, okay, super. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் மாடல் எவாலுவேஷன்ஸில் இருக்கிறோம். ஸோ எப்படி நம்மளோட மாடல் எப்படி இருக்கு, ஸோ இந்த எக்ஸாக்ட் மாடல் எவாலுவேஷன்ஸை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சரி இந்த மாடல் பெட்டராக இருக்கா பெஸ்ட்டாக இருக்கா, ஸோ இதை வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு we are going to see whether mean absolute error, mean square error, root mean square error, r squared. ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, ஸோ லெட் வி ஜஸ்ட் டேக் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது விச் வி ஜஸ்ட் யூஸ்வல்லி ஒரு சிம்பிள் டேட்டா ஃபங்க்ஷனாலிட்டிஸுக்கு வி அப்ளை, சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு வி அப்ளை திஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு how fast we would make it அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரெண்டு கிரைட்டீரியா இருக்குன்னு வைங்களேன், பீட்டா 0 அண்ட் பீட்டா 1 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் y 1 to n வரைக்குமே we have to make use of not only y of இந்த y டேஷ்காக நம்ம இங்கே என்ன கொண்டு வர போகிறோம், இந்த y டேஷ்ல நம்ம போட போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா 0 பீட்டா 1 x and of course it இங்கே ஸ்கொயர் ரூட். So told the things நம்மளுக்கு எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா yi minus beta 0 minus beta 1 I x1. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு i வேரியன்ட் 1 to n அப்படிங்கும்போது இங்கேயும் நம்மளுக்கு beta I and xi the whole square அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல தான் we would evaluate the ordinary least square. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் ஃபங்க்ஷனாலிட்டிஸில் இது எங்க எப்படி நாம அப்ளை பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எடுத்து இதை நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் வி ஜஸ்ட் டேக் இந்த ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சேல்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் அந்த எக்ஸாக்ட் சேல்ஸு நான் இந்த அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு நான் அட்வர்டைசிங் பண்ணினேன் அப்படின்னா ஒரு 25 மில்லியன் அளவுக்கான அட்வர்டைசிங்க்கு நான் செலவு பண்ணினேன் அப்படின்னா என்னோட சேல்ஸ் எந்த அளவுக்கு ஆகுது. ஸோ நான் இப்போ 25 மில்லியன்ஸ் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா 651 மில்லியன் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நான் 28 மில்லியன் அளவுக்கு நான் செலவு பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னோட சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 762. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 35 மில்லியன் அப்போ 853, 40 மில்லியன் அப்போ 1062. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம்ஸும் நம்மளுக்கு ஒரு இயர், பர்டிகுலர் இயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட சேல்ஸ்ல நம்ம போடுறோமோ அந்த எக்ஸாக்ட் சேல் ஃபங்க்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுறோமோ அந்த சேல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஜஸ்ட் ஒரு லீனியர் ரெக்ரெஷன் எஸ்டிமேஷனை நம்ம பண்ண போறோம். அதாவது என்ன அப்படின்னா நான் என்ன மாதிரியான அமௌண்ட் நான் இங்கே போட்டேன்னா அது என்னோட சேல்ஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நாம இங்க பாத்தீங்கன்னா ஒரு 150 மில்லியன் அளவுக்கு வந்து நான் அட்வர்டைசிங் பண்றேன். அப்போ என்னோட சேல்ஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும், அஃப்கோர்ஸ் கவனிங்க ஒன் செகண்ட். அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய் அப்படிங்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒய் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது பீட்டா 0 பிளஸ் பீட்டா 1x. ஸோ பீட்டா 1x அப்படின்னு பார்க்கும்போது ஹியர் இந்த இடத்துல அட்வர்டைசிங்க்கு நான் $150 நான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் யூரோஸை நான் இங்கே செலவு பண்ணேன் அப்படின்னா என்னோட சேல்ஸ் எவ்வளவா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட கோஎஃபிஷியன்ட்டை நான் போட போகிறேன். லெட் வி ஜஸ்ட் கால்குலேட் திஸ் ஒய். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைன்.
சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை நான் இன்னும் டியூன் அப் பண்ணிக்கணும், என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ லெட் வி ஜஸ்ட் ஸ்டார்ட் வித். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோடதுல மீன் ஆஃப் ஒய் அண்ட் மீன் ஆஃப் எக்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ மீன் ஆஃப் ஒய் அண்ட் மீன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா இதுல சம் ஆஃப் திஸ் அண்ட் டுவர்ட்ஸ் டிவைடட் பை n, அதுதான் எனக்கு இங்க மீன் ஆஃப் y. அதே மாதிரி sum of these x values divided by the 6. so அதுதான் எனக்கு மீன் ஆஃப் x. சரி, இது ஸ்டெப் 1. so calculating the mean value of x and y. சரி, இது எதுக்காக? of course நம்ம b1ங்கற ஸ்லோப் ஃபங்க்ஷனாலிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, what is the next one? Once நம்ம அந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா we have to identify error between the exact variable. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்ச y and y mean நம்மளுக்கு இங்க இருக்கு, x and x mean நம்மளுக்கு இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கான எக்ஸாக்ட் டிஃபரன்ஸை நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோம். so calculating the error of each variable from this mean. so கவனிங்க, இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 651 மைனஸ் 968.5. so அதுதான் எனக்கு இங்க வந்த வேல்யூ. ஓகே, அண்ட் இதே சேம் நம்மளுக்கு மீன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 37.833 அப்படின்னு இருக்கு. so இதை எப்படி பண்ணணும்? 25 மைனஸ் 37.833, 28 மைனஸ் 37.833, 35 minus 37.833. so இதே மாதிரி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவலா இங்க ஒரு ஸ்மால் எரர் நடந்திருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஸ்மால் எரர் நடந்திருக்கு. ஐ ஜஸ்ட் அப்படியே இங்க எப்படி காப்பி பண்ணி போட்டுட்டேன். ஓகே ஃபைன். ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்க ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கால்குலேஷனும் நம்மளுக்கு மாத்தி மாத்தி நம்மளுக்கு, அதாவது என்னன்னா எவாலுவேட் பண்ணி நம்மளுக்கு போடணும். ஓகேங்களா? சரி, இந்த எவாலுவேஷனுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஸோ இங்க இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் இருக்கிறதுனால there is a thing, அதே மாதிரி அங்கேயும் லீட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் anyhow I just let you know only the concept. okay, so இப்போ இங்க பாத்தீங்கன்னா multiple the error of each x with the sum of the same, அதாவது பாத்தீங்கன்னா sum of these multiplication, அதாவது நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் y எரரும் இந்த இடத்துல இருக்கிற x எரரையும் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம். so what we just get அப்படின்னு பாத்தீங்கன்னா summation of multiplication of the errors. okay, summation of multiplications of errors இங்க நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா what we have to do அப்படின்னு பாத்தீங்கன்னா next we have to calculate residual, square the residual, அதாவது squaring the error. இந்த error y errorம் இருக்கு, x errorம் இருக்கு. let we just go for x error alone, that is the exact independent futures. so அந்த இடத்துல நம்மளுக்கு இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஃபியூச்சர். so அந்த ஒரு ஃபியூச்சரோட ஸ்கொயர் பண்றோம், அதாவது இந்த எக்ஸாக்ட் ரெசிடியூவல் எரரை ஸ்கொயர் பண்றோம். அண்ட் அதையும் நம்ம இங்க கீழே சம்மேஷன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சது என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் ஒய், மீன் ஆஃப் எக்ஸ், சம் ஆஃப் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் ரெசிடியூவல். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அடுத்த கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு கால்குலேட் த பீட்டா 0 அண்ட் பீட்டா 1. ஸோ பீட்டா 0வும் பீட்டா 1ம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we want the exact prediction functionalities பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கவனிங்க, என்னோட பீட்டா 1 கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this one summation இங்க இருக்கு இல்லையா, இந்த summation divided by இந்த summation divided by this summation, அதுதான் எனக்கு பீட்டா 1. that is நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன், that is summation of y minus y mean into x minus x mean divided by என்னோட residual. residualங்கிறது என்னது? this one,
x minus x mean the whole square. So இதுதான் எனக்கான beta 1. அப்ப இந்த beta 0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so beta 0 is equal to mean of y, அதாவது இது, minus beta 1 into mean of x, அதாவது beta 1, இந்த exact beta 1 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, each and everything இதை நாம மல்டிப்ளை பண்ண போறோம். beta 1 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை இங்க நாம அப்ளை பண்ணி beta 0வை எவாலுவேட் பண்றோம். ஓகேங்களா? got it? fine. so அந்த இடத்துல பாத்தீங்கன்னா this beta 1 into this functionality. so இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I just let you know, அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 25 அப்படின்னு வந்திருக்கு. so here ஒரு just ஒரு calculation போறோம். 968.5 minus, okay, இங்க பாத்தீங்கன்னா beta 1 into x mean. x meanங்கிறது என்னது? நம்மளுக்கு 37.83 and beta 1 already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், that is 25 point. so into 25.41, இதுதான் நம்மளுக்கான beta 0. ஓகேங்களா? so beta 0 actually நம்மளுக்கு இங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா 7.23 வந்திருக்கு. ஓகேங்களா? now இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த exact value beta 0 கிடைச்சிருச்சு, beta 1 கிடைச்சிருச்சு. இதை நாம x ஓட வேல்யூஸ்ல அப்ளை பண்ணி predict பண்ண போறோம். சரி, what is that? அப்படி நம்ம predict பண்ணும்போது what are all the things நம்ம calculate பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we would calculate root mean square error. ஓகேங்களா? இந்த root mean square errorக்கு we need first of all இந்த prediction என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். what is that prediction? of course நம்ம இங்க previously சொன்ன மாதிரி இந்த exact value. okay, I just let you know. for example இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 150க்கு நான் அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னு நினைக்கிறேன். so அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் 150 மில்லியன் யூரோஸ் நான் செலவு பண்ண போறேன். அப்படி இருக்கும்போது அப்போ beta 0 plus beta 1 into this x. so beta 1ம் beta 0வும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். so அந்த எக்ஸாக்ட்டா இங்க நமக்கு அப்ளை பண்ணினோம்னா we just get the prediction. so அந்த prediction for each and every valuesையும் நம்ம இங்க போடணும், that is pi. and next pi minus x y mean of each and everything. so pi and அதோட minus this one, each and every functionalities-ஐயும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். and அதோட ஸ்கொயர், ஓகே, அதோட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு இங்க கிடைக்கிற இந்த ரூட் மீன் ஸ்கொயர் எரர். ஓகே, இந்த ரூட் மீன் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, we can say that each prediction ஒரு ஆவரேஜா இருக்கு, about 39%. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 39.2 இருக்கு அப்படின்னு. சோ இது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனா ரூட் மீன் ஸ்கொயர் எரர் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டெக்னிக்ஸ் ஒரு கோஎஃபிஷியன்ட்டை என்ன மாதிரியான எரரை மினிமைஸ் பண்ண வரப்போகுது. ஸோ அந்த மினிமைஸ் எரர் பண்ணுது அப்படின்னா வெதர் மை மாடல் இந்த எக்ஸாக்ட் டேட்டாவுக்கு நல்லா இருக்கா, கரெக்டா இருக்கா, வெதர் இட் இஸ் சஃபிஷியன்ட் ஆர் வெதர் இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு தான். சரி, ஒன் மோர் திங் ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. அதாவது பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன் இல்லையா? ஓகே, ஸோ அதை நான் இங்கே எகெயின் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் எரர் அப்படிங்கிறத ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணினேன். தட் மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு லார்ஜ் ப்ரெடிக்ஷன்ஸ் எரர்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அப்சல்யூட். அண்ட் அதே மாதிரி கம்மியாக இருக்கு அப்படின்னா ஹவவர் நம்ம வந்து மீன் ஸ்கொயர் எரருக்கு போகலாம். அண்ட் அதே சமயத்தில் வைட்லி யூஸா இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் எரர். இது ஈஸியா நம்ம மேத்தமெட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் எரரையோ மீன் அப்சல்யூட் எரரையோ நம்ம பண்ணிக்கலாம். மெயினா இந்த எக்ஸாக்ட் ரெண்டுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு சிங்கிள் வேரியன்ட் சிங்கிள் வேரியபிள் விஷயத்துல நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம். அண்ட் அதே நேரத்துல இந்த மூணையும் நம்ம யூஸ் பண்ணி இஃப்
இந்த எக்ஸாக்ட் வேல்யூ லோவா இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். திஸ் கிவ்ஸ் நம்மளோட இந்த எக்ஸாக்ட் வேல்யூ லோவரா இருந்துச்சுன்னா நம்மளோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே சமயத்துல ஆர் ஸ்கொயர்ட் எரர் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாக்ட் ஆர் ஸ்கொயர் அது ஹையரா இருக்கணும். தட் இஸ் வாட் த டிசைரபிள் டேட்டா. ஓகேங்களா? ஸோ அதே சமயத்துல அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதும் இருக்கு. யா, லெட் வி ஜஸ்ட் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஓகே, அதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் லைட்டா கிரேடியன்ட்டையும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நீங்க அப்ளை பண்றீங்க, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு எரர் ஆர் யூ கேன் ஜஸ்ட் சே, அதாவது ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனி கான்செப்ட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த இடத்துல எப்படி நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்க? அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பெட்டர் கோ ஃபார் கிரேடியன்ட். ஸோ அந்த கிரேடியன்ட்ல தெர் இஸ் அ 3 types ஆஃப் திங்ஸ் இருக்கு. அதாவது பேட்ச் கிரேடியன்ட், stochastic gradient and mini batch gradient. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SGD, அதாவது stochastic gradient descent. ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எஸ் எஸ் ஓகே ஓகே. ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபைன் ஃபைன், சூப்பர். ஸோ யா, அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த எக்ஸாக்ட் கிரேடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் நம்ம கிரேடியன்ட் டீசென்ட். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கிரேடியன்ட் டீசென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் கிரேடியன்ட் டீசென்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டீசென்ட் இதே சேம் நம்ம ஒரு ஹவுஸ் சைஸை எடுத்துக்க போறோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஹவுஸ் சைஸை வச்சு நம்ம ஒரு பர்டிகுலர் பிரைஸ் ஆஃப் தட் ஹவுஸை நம்ம கால்குலேட் பண்றோம்னு வைங்களேன். ஸோ இதை எப்படி நாம எடுத்துட்டு போகிறது? ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனாலிட்டிஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வேரியபிளை வச்சு நம்ம எப்படி அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம லிங்க் பண்றது, இது ஒரு இதை வச்சுட்டு நம்ம எப்படி இதை அனலைஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதை தான் நம்ம இங்க எக்ஸாக்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த ஹவுஸ் சைஸ் நம்மளுக்கு இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா இட் இஸ் எக்ஸாக்ட்லி வித் ஒவ்வொன்றும் சைஸ் வேரியேஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்த எக்ஸாக்ட் சைஸ் வேரியேஷன்ல என்ன ப்ரிடிக்ஷன், அதாவது இங்க நம்மளுக்கு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யா இட் இஸ் ஆல் அபவுட் டார்கெட் வேல்யூ. கரெக்ட், எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா டார்கெட் வேல்யூ வச்சுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ அந்த டார்கெட் வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பண்ண போறோம். ஸோ வித் திஸ் எக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இந்த டார்கெட் வேல்யூவை எப்படி அனலைஸ் பண்ண போறோம் அண்ட் எந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸை எடுத்துட்டு போனா எப்படி நம்ம இந்த இதை ஈஸியா அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, லெட் வி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேரியபிள்ஸ்ல விச் இஸ் மினிமம், இதுல ஹவுஸ் சைஸ்ல விச் இஸ் மினிமம் அண்ட் அதே சமயத்துல விச் இஸ் மேக்ஸிமம். ஸோ ஆக்சுவலா இங்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் மினிமம் விச் இஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறத இங்க கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எக்ஸ், அப்படியேவும் கொஞ்சம் ஒய்யோட வேல்யூஸையும் நாம பார்த்து எவாலுவேட் பண்றோம். ஓகே, ஸோ இங்க கவனிங்க, எக்ஸோட மினிமம் வேல்யூ, ஒய்யோட மினிமம் வேல்யூ, எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் வித் திஸ்
அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா let we are just going to have அந்த x new அதாவது ஸ்டாண்டர்டைசிங் டேட்டா ஆஃப் x new கண்டுபிடிக்க போறோம். கவனிங்க, ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ் ஐயோட நாம மினிமம் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். அண்ட் அதுல நம்ம பார்க்கிற மேக்சிமம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மினிமம் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஸ்டாண்டர்டைசிங் த டேட்டா ஃபங்க்ஷனாலிட்டி. அண்ட் நாட் ஓன்லி ஃபார் எக்ஸ், அதே சேம் ஃபார்முலாவை நாம ஒய்க்கும் அப்ளை பண்றோம். ஸோ இந்த ஒய் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்ம அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா வாட் வி ஆர் கோயிங் டு கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு மினிமம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல மினிமம் மைனஸ் டுவர்ட்ஸ் திஸ் வேல்யூ நம்மளுக்கு ஜீரோவா வரலாம். அதே சேம் மேக்சிமமைசிங் பண்ணும்போது 1. ஸோ இந்த எக்ஸாக்ட் வேல்யூ between 0 to 1, that is standardizing the data. Okay, and இதே சேம் நம்மளுக்கு yவும் within 0 to 1 அப்படிங்கிற values நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. ஓகே, இப்போ let we just start ஒரு initializing weight நம்ம கொடுக்கிறோம். ஆக்சுவலா பாருங்க, I just go before. so இங்க பாத்தீங்கன்னா வேல்யூஸ் நம்ம இங்கிருந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல, ரேண்டமா ஒரு 45 அதாவது 0.45 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். எதுல இருந்து எடுக்கிறோம்? ஸ்டாண்டர்டைசிங் டேட்டால இருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்டைசிங் டேட்டா அதே சேம் ஏக்கு மட்டும் இல்ல, பிக்கான வெயிட்டேஜும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ரேண்டமைஸ்டா இது கொடுத்ததுக்கு அப்புறமா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் வெயிட் அண்ட் பயாஸ். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அப்ளிகபிள் ஆஃப் டுவர்ட்ஸ் த கோஎஃபிஷியன்ட். சரி, இப்போ இந்த ஏ அண்ட் பி அப்படிங்கிறத வச்சு வி ஆர் கோயிங் டு கம்ப்யூட் த ஒய் மீன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் நியூ வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும், ஒய் நியூ வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாக்ட் எக்ஸ் நியூ வேல்யூவை வச்சு ரேண்டமா நாம கண்டுபிடிச்ச ஏ அண்ட் பியோட நாம ஃபேக்டரிங் பண்றோம், அதாவது ஃபங்க்ஷனிங் பண்றோம். அதுல நம்மளுக்கு கிடைக்கிறது தான் y மீன். அண்ட் டுவர்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்ச y மீன் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.61666. ஓகே, அண்ட் y அண்ட் மைனஸ் y நியூவை தான் நம்ம இங்க எரர் அப்படிங்கிறத கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கம்ப்யூட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்? That is the main thing. அப்படியே கொஞ்சம் கவனிங்க. each and everything நம்ம partial derivative functions, அதாவது partial differentiation நாம calculate பண்ணிருக்கோம், compute பண்றோம். So இதை நாம நேத்தே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். that is dou e by dou a and dou e by dou b. இது ரெண்டும் பண்றோம். அதாவது towards with respect to a அதோட weight and with respect to b ஓட value அதோட weight. So இந்த gradient descents அப்படின்னு பாத்தீங்கன்னா, how many iterations-ல it just reaching the global minima. So நம்மளுக்கு இப்படிதான் இந்த gradient descent functionality. So இந்த gradient descent functionalities-ல நம்மளுக்கு minimum value, that is global minima reach ஆகணும். So அந்த global minima functionalities ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு என்ன ஆகுது? changes of A நடக்கும்போது update A பண்றோம், changes of B நடக்கும்போது update B பண்றோம். ஓகே, இதுல ஒண்ணே மெயின் திங் என்ன? லேர்னிங் ரேட் எவ்வளோ பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ லேர்னிங் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எப்பயுமே மினிமல் லேர்னிங் ரேட்டை அப்ளை பண்ண பாருங்க. ஸோ மினிமம் லேர்னிங் ரேட் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் கோயிங் டு மேக் மச் மோர் த திங் 0.01. ஷர்மிளா, ஒரே ஒரு நிமிஷம் நீங்க ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ண முடியுமா எது உங்களுக்கு கிளியரா இல்ல அப்படின்னு? எது உங்களுக்கு கிளியரா இல்ல? எஸ் எஸ் if you specify, அப்படியே நான் கொஞ்சம் ரிப்பீட் பண்றேன் again. No worries.
Oh, no doubts தான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். யா, ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்மால் லேர்னிங் ரேட் அப்படின்னு சொல்லி we are just going to apply ரொம்ப மினிமல். ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா லேர்னிங் ரேட்டை நம்ம சேஞ்ச் பண்ண இதை நான் நேற்று ஒரு இதுல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் அண்ட் இட் ஜஸ்ட் கோஸ் லைக் திஸ் அண்ட் இப்படியே நம்மளுக்கு எத்தனை இட்டரேஷன்ஸ்ல இந்த குளோபல் மினிமா நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த வெயிட் டுவர்ட்ஸ் த பயாஸ் அப்ளை பண்ணி நம்ம அப்ளை பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஹியர் நம்மளுக்கு நியூ எரர் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைமும் நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல y அண்ட் அந்த எக்ஸாக்ட் நியூ y நம்ம அப்ளை பண்றோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 5th இட்டரேஷன்லயே இட் ஜஸ்ட் கெட்டிங் அ பெட்டர் ஒன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இங்க ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. we are just going to make it in a coding. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஐ திங்க் everyone was clear. Yes, hope everything is clear. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? Yes dear friends, any doubts? ஓகே, சூப்பர். சரி, இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத அப்படியே நாம லீனியர் ரெக்ரெஷன், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ஸ்ல இங்க அப்ளை பண்ண போறோம். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண விஷயம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் வி ஜஸ்ட் டேக் ஒரு இம்போர்ட் பண்ணுவோம் அண்ட் வி ஜஸ்ட் கோ ஃபார் டேட்டாவை லோட் பண்ணுவோம் அண்ட் அந்த டேட்டாவில் லோட் பண்ணினதுக்கு அப்புறமா EDA அனாலிசிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ யூ வாண்ட் டு மேக் இட் ஷோர் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் டேட்டாவை லோட் பண்ண போறோம். One sec. Okay, so first of all let me just make it towards the loading. Okay, and ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா we are just going to make the EDA process and let me just go towards EDA கப்புறமா whether we can just make use of visualization பண்ணலாம் or no problem. And sometimes future engineering apply பண்ண வேண்டியது இருக்கும். That is log transformation or encoding or இதுல வந்து one hot encoding or label encoding அப்படிங்கிற மாதிரியான future engineering applicable பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல directly we can just go for module apply பண்ற மாதிரி. So அந்த module apply பண்ணும்போது how the exact performance இருக்கு அப்படிங்கறத தான் we are just going to evaluate. So இதுதான் எக்ஸாக்டா ஒரு மெஷின் லேர்னிங்கான ஃப்ளோ. ஐ திங்க் இதை வந்து நாம டே 1ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணினேன். ஓகே, ஸோ ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 விஷயம் பண்ண போறோம். ஒன்று, லெட் வி ஜஸ்ட் கோ ஆன் டு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ஸ்ல அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்படி கொஞ்சம் கவனிங்க. லெட் வி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தட் linear regression. Okay, so in the linear regressionsல எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் GitHubல போட்டுட்டு GitHubோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we want to evaluate. எரர் எவாலுவேஷனுக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஒன்று பயாஸ் அண்ட் வெயிட் அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன்ஸ்ல சம்திங். நான் இது வந்து ஜஸ்ட் ஃபார் அன் மாடல்ல வந்து நான் நார்மலா ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம இந்த எக்ஸாக்ட் லீனியர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை எப்படி எவாலுவேட் பண்ண போறோம்னா பை யூசிங் MSc, RMSc, RMAE இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டேட்டா நம்மளா கிரியேட் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே லெட் வி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் அவர் ஓன் டேட்டா. ஸோ சம்டைம்ஸ் டேட்டா இருக்கு அப்படின்னா வி யூஸ் இட், ஆர் டேட்டா இல்லை அப்படிங்கும்போது நோ ப்ராப்ளம், லெட் வி ஜஸ்ட் மேக் கிரியேஷன் ஆஃப் அ டேட்டா.
சரிங்களா? சரி, இந்த இடத்துல I think you already know about this. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஸ்பெசிஃபை பண்ணின விஷயமே தான். ஸோ கவனிங்க, the first one it is all about data manipulation. ஸோ ஒரு டேட்டா மேனிப்புலேஷன்ஸ்க்கு we need numpy and pandas. And next for visualizingக்காக நம்ம வந்து matplotlib and seaborn யூஸ் பண்றோம். அண்ட் இங்க யூஸ்வலா வந்து எனக்கு நிறைய வார்னிங்ஸ் அப்படிங்கறத வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த எக்ஸாக்ட் இம்போர்ட் வார்னிங்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, சம்டைம்ஸ் இஃப் யூ வாண்ட் என்ன வார்னிங்ஸ் இருக்கு, அது ஈவன் மினிமல் வார்னிங்ஸா இருந்தாலும் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நோ, யூ கேன் ஜஸ்ட் அவாய்ட் இட். பட் மோஸ்ட் ப்ராபப்லி அந்த வார்னிங்ஸ் அப்படிங்கிற ஈவன் எரர்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் வி கேன் ஜஸ்ட் கெட் இட் டிஸ்பிளே. வார்னிங்ஸ் அப்படிங்கும்போது அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹாவ் ஜஸ்ட் இன்க்ளூடட் திஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு செட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக ஃப்ராக்ஷன்ஸ் வேண்டாம். ஸோ 2 டெசிமல் பாயிண்ட் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத நான் இங்கே லாம்டா ஃபங்க்ஷனல்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கான்ஃபிகரேஷன் எனி திங்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸில் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு. அண்ட் நாட் பட் நாட் லீஸ்ட், இந்த இடத்துல நம்ம அஃப்கோர்ஸ் sklearn மூலமா லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற மாடியூலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் எரர், மீன் அப்சல்யூட் எரர் அண்ட் ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். ஸோ இந்த 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளோட ட்ரைனிங் டேட்டா அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் டேட்டாவையும் டெஸ்டிங் டேட்டாவையும் we have to split it. And then அந்த ஸ்பிளிட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் we can use அப்ளை பண்ணி நம்ம அக்யூரஸியை பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்பிளிட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்காக இந்த மாடல் செலெக்ஷன் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா sklearnல லீனியர் மாடல், அது நம்மளுக்கு லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் போகணும்னா ஸ்டாட்ஸ் மாடல்ஸ்லையும் போடலாம், இல்லை மைனிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு போனீங்கன்னா நம்மளுக்கு scikit-learn அப்படிங்கிறதுலையும் போகலாம். ஓகே, 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ என்ன விதமாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் இங்கே எனக்கு அரேஸில் நான் கொடுக்குறேன். ஓகே, அதனால தான் நான் நம்பை அங்கே இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அதாவது என்னென்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கு என்ன சேலரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5, 7, 3, 3, 2, 7, 3, 10. ஸோ இந்த மாதிரியான வந்து வேரியேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்தாப்புல இங்க ஒரு டேட்டாவையும் கொடுத்துருக்கோம், அதாவது சேலரி டேட்டா. ஸோ இங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் இங்க பாத்தீங்கன்னா 3, அந்த இடத்துல 550, அதாவது 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 550 அப்படிங்கிற மாதிரி மேபி எனி நியூமரல்ஸ் யூனிட்ஸ்ல இது வேணா இருக்கட்டும். ஓகே, இங்க 515 இருக்கு. அதே சேம் 3 years அப்படிங்கிறதுக்கு இங்க எனக்கு 500 இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற 3க்கு எனக்கு 540 அப்படின்னு இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா 4 அப்படிங்கிறதுக்கும் எனக்கு 550 அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஒரு பர்டிகுலர் டேட்டாஸ், எனக்கு இந்த இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இது இன்க்ரீசிங் ரேஞ்சிலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. ஏன்னா ஸ்கேட்டர்டு டேட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ கொடுக்குற டேட்டாவை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேட்டாஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று சேலரி. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சேலரியை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சேலரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 380 rupees. ஓகே, ஸோ அந்த மாதிரியோ இல்லை அதே சேம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸாக இன்னொரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு 400, இன்னொரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு 460. ஸோ இது என்ன வேரியேஷன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது அதர் ஃபியூச்சர்ஸோட வேரியேஷன்ஸ்னால. ஓகே, பட் இப்போ நம்ம எடுத்துக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய், அது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேலரி. ஓகே, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரிடிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டிஃபைன் பண்ண போகிறேன்.
அண்ட் அதே மாதிரி சேலரிக்கும் நான் y அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போகிறேன். லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட். அதுக்கப்புறமா ஹெட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 டேட்டாஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஹெட் அப்படிங்கும்போது ஒரு டாப் 5 நம்மளுக்கு கிடைக்கும். என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ அஃப்கோர்ஸ் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 15 டேட்டாஸ் வித் 2 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். இதை ஒரு கோரிலேட்டட் மேப்பாக நம்ம எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ் நம்மளுக்கு 1 and 1 அண்ட் ஒய் டுவர்ட்ஸ் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.97. ஸோ இந்த எக்ஸாக்ட் கோஎஃபிஷியன்ஸில் நம்மளுக்கு வந்து பெருசாக ஒரு வேரியேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, பட் ஈவன் தோ லெட் வி ஜஸ்ட் சி த டிஸ்கிரைப். ஸோ டிஸ்கிரைப் அப்படின்னு பார்க்கும்போது we already know ஏன்னா டேட்டா நம்ம தான் கொடுத்துருக்கோம். அதனால எந்த இடத்துலையும் ஒரு மிஸ்ஸிங் டேட்டா நம்மளுக்கு இங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால வாட் வி ஜஸ்ட் கெட் டிஸ்கிரைப் அப்படிங்கும்போது இட் இஸ் அதர் த வே நம்ம சொல்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு கவுண்ட், ஸோ டோட்டலாக 15 டேட்டாஸ் ரெண்டுத்துலேயும் இருக்கு. கிவன் மீன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மினிமமாக என்ன இருக்கு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மினிமமாக எவ்வளோ நம்மளுக்கு ஒய் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380. ஓகே, அண்ட் அதே மாதிரி மேக்சிமமாக இருக்கிறது 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மேக்சிமமாக இருக்கிற பேமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200. சரி, இதை நம்ம அப்படியே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த விஷுவலைசேஷனுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஸ்கேட்டர் பிளாட் இட் ஷுட் பி இன் அ கிரீன் கலர் டாட் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். கிரீன் கலர் டாட்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாக்ட் டேட்டா. அண்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். And it just showing the data. Okay. So இப்போ இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க என்ன காமிச்சிருக்கு, ரெண்டுமே இன்க்ரீஸ்ட் ஸ்டேஜ். அதாவது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு எப்படி இருக்கு, பாசிட்டிவ்லி லீனியர் ரிலேஷன் பிட்வீன் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த சேலரி. அதுதான் இங்க நம்மளுக்கு காமிச்சிருக்கு. ஓகே, அதை அப்படியே இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. சரி, இந்த இடத்துல நான் ஒரு ரீஷேப் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாக்ட் ரீஷேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் டுவர்ட்ஸ் த கோஆர்டினேட்ஸ். ஸோ அதுக்காக இந்த ஒரு ரீஷேப்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ -1 1 அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல், அதாவது இந்த இடத்துல நம்ம லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதுங்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரீஷேப் மட்டும் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ரீஷேப் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் த மாடல். அண்ட் அந்த மாடல்ல நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஃபிட் டுவர்ட்ஸ் த மாடல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையுமே ஃபிட் அப்படிங்கிறது மட்டும் வராது. ஸோ எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு என்ன மாதிரியான யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a thing of 3 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று ஃபிட், இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம், அண்ட் மூணாவது ஃபிட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்தர் செஷன்ஸில் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடலில் ஃபிட் மட்டும் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம ஜஸ்ட் லீனியர் ரெக்ரெஷன் சொல்லி இந்த எக்ஸாக்ட் மாடலை மட்டும் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன்ஸை தான் நம்ம 2 நாளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது எப்படி வருது, எதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா β0 + β1 x அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா β0 + β1 x1 plus β2 x2 plus β3 x3 till βn xn plus towards the error. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அதை நம்ம உட்காந்து ஈச் அண்ட் எவ்ரி டைமும் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் வி கால் இந்த எக்ஸாக்ட் மாடியூலை நம்ம கால் பண்ணினாவேவும் இட் ஆட்டோமேட்டிக்கலி மேக்ஸ் இட். ஸோ அதனால இதுக்கு பின்னாடி என்ன மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைண்ட்லி ஹாவ் அ நோட் ஆஃப் இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன்
and we are fitting the functionalities. என்ன xங்கிறது experience, yங்கிறது salary. சரி, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன and interception என்ன அப்படிங்கிறதையும் நாம பார்த்துக்கிறோம். and இதோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட ஸ்கோர், இந்த மாடலோட ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.9, அதாவது பார்த்தீங்கன்னா 93.9 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இட் ஜஸ்ட் கிவ்ஸ் மீ 94% இருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஃபைன். பட் இதே சேம் இஃப் நம்ம எங்கேயாவது ஒரு லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அக்கார்டிங் டு பயாஸ் அண்ட் வெயிட் அப்படிங்கும்போது நம்ம வந்து கிரேடியன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ அந்த இடத்துல நம்ம இங்க பார்க்கும்போது பயாஸ் 275 அண்ட் வெயிட் 90 அப்படின்னு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டேவும் ஆரம்பிக்கும். எப்படி? கிரியேட் அ linear regression model according to the given bias and weight. ஸோ நம்ம இங்க மாடல் ஒன்று டேட்டாவை கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த பயாஸ் அண்ட் வெயிட்டை வச்சு பண்றோம். அப்படிங்கும்போது அது எங்க போகுது? ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டீசன்ட் அப்படின்னு. அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு, சேலரி அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இந்த எக்ஸாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ், 4 years எக்ஸ்பீரியன்ஸ், 5 years எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000, 1005, 2000 அப்படின்னு சொல்லி நான் இங்க டேட்டாஸை போட்டுடுறேன். இன் சச் கேஸ் இப்போ 7 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன சேலரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் டுவர்ட்ஸ் OLS. ஓகேங்களா? அண்ட் அதே சமயத்துல இப்போ நம்மளுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பயாஸ் அண்ட் வெயிட்டோட வேரியன்ஸ்ல நம்மளுக்கு வாட் வுட் பி த சேலரி அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ B+W அப்படிங்கும்போது நம்மளுக்கு SGD ஃபார்மேஷன்ல தான் நம்மளுக்கு டேட்டாவை போடணும். அஃப்கோர்ஸ் நம்ம மேம் இந்த மாதிரி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் உட்காந்து டேப்லர் காலம் போட்டு ஹியர் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஹியர் இட் இஸ் அன் சேலரி, இது ரெண்டுத்தையும் மீன் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், இதுக்கப்புறமா இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இது எல்லாமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நோ. ஜஸ்ட் we are going to call linear regression functionality. ஆனா தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்பயுமே இந்த இடத்துல இப்படி கால் பண்றீங்க அப்படிங்கும்போது பின்னாடி என்ன நடக்குது, மேத்தமெட்டிக்கலா என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டியும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 275 பயாஸுக்கும் 90 வெயிட் அப்படிங்கிறதுக்கும் we have to apply. ஸோ இங்கே y ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கு? B+WX. ஸோ அந்த B+WXக்கு இப்போ நாம கால்குலேட் பண்ணணும். எதை கால்குலேட் பண்ணணும்? இந்த எக்ஸ்பீரியன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ y is equal to 275 plus 90 into x. ஓகே, இப்போ இதோட இதுல நம்ம மாடுலை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் மாடல் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா 15 டேட்டாஸுக்கும் நம்மளுக்கு எவாலுவேட் ஆயிட்டு வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கானது என்னது? y ப்ரிடிக்ஷன் வேல்யூ. இந்த y ப்ரிடிக்ஷன் வேல்யூக்கு இந்த எக்ஸாக்ட் எக்ஸ்பீரியன்ஸை அப்ளை பண்றோம். கவனிங்க நம்மளோட y ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் ஸ்கேட்டர் பிளாட்டை போடுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபோர்காஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபிட்டிங் லைனு. ஸோ இந்த ஃபிட்டிங் லைனில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு 1, 2, இங்கே ஒரு 3 and 4 டேட்டாஸ் நம்மளுக்கு ஓரளவுக்கு அது மேலே பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? எஸ், இதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கம் ஆன். மாடல் கிரியேட் பண்ணியாச்சு, அவங்க கேட்ட அப்ஜெக்டிவ்ஸ், அவங்க கேட்ட எக்ஸாக்ட் திஸ் இஸ் த ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்டிவ் கொடுத்தாங்க, அதையும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. தென் வாட் வி ஹாவ் டு டூ? அஃப்கோர்ஸ் சூப்பர், எவாலுவேட் பண்ணணும். அந்த எக்ஸாக்ட் எவாலுவேஷன், பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to apply the regression model evaluation metrics.
என்னென்ன மெட்ரிக்ஸ் இருக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டா பாருங்க. மீன் அப்சல்யூட் எரர், மீன் ஸ்கொயர் எரர், ரூட் மீன் ஸ்கொயர் எரர் அண்ட் ஆர் ஸ்கொயர்ட். And each and everything இதை நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ லெட் வி ஜஸ்ட் அப்ளை. ரொம்ப சிம்பிள். We already have this function mean squared error of salary and y prediction. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம y predicted value தான் இங்க போடணும். What is the y predicted value? நம்மளுக்கு இதுல கிடைக்கிற value. Okay, so இந்த இடத்துல I just want to know what is the y prediction. One second. இந்த y prediction என்னன்னு பாத்தீங்கன்னா it's in a array. இதுதான் நமக்கான y prediction. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த எக்ஸாக்ட் y prediction நாம மீன் ஸ்கொயர் எரர், மீன் அப்சல்யூட் எரர் அண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் எரர் அண்ட் ஆர் ஸ்கொயர்ட் இதை கால்குலேட் பண்ண போறோம். ரொம்ப கவலையே பட வேண்டாம், எல்லாத்துக்குமே ஈஸி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எனக்கு டு பி டிஸ்பிளேட் இன் அ 2 டெசிமல் இருக்கிற மாதிரியான வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ ஐம் ஜஸ்ட் காலிங் த ரேண்டம் லாம்டா ஃபங்க்ஷன்ஸை நான் கால் பண்ணுறேன். அண்ட் இங்கே கவனிங்க, எனக்கு 54.32 அப்படிங்கிற அப்சல்யூட், ஸ்கொயர் எரர் 4437 அண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் 66, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஸ்கோர் அதாவது ஆர் ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா 0.94. So of course இந்த exact R square தான் நம்மளுக்கான accuracy performance நம்மளுக்கு கொடுக்கிறது. So this is what the exact score. So of course நம்ம இங்க already நான் இங்க specify பண்ணினது தான் how it is. நம்மளுக்கு 94% of functionalities இங்க reveal ஆகுது அப்படின்னு. So இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல R squareல கிடைச்சிருக்கு. Okay, so I just want to make one more thing. இங்க எனக்கிட்ட இதே சேம் ஆக்சுவலா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாவை ஜஸ்ட் நம்மளா தான் கிரியேட் பண்ணினோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை நம்ம தான் கிரியேட் பண்ணினோம். லெட் நான் ஒரு டேட்டாவை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு. அந்த எக்ஸாக்ட் அட்வர்டைசிங் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சீரியல் நம்பர் ஆக்சுவலாக இங்கே நேம் கொடுக்கல. ஸோ லெட் வி ஜஸ்ட் ஹேவ் அ சீரியல் நம்பர் ஆர் எனி திங், டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் அண்ட் சேல்ஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் யூசிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டிவிக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், அண்ட் ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ, அண்ட் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ. ஸோ இந்த அளவுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சேல்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்க போகிறேன். சரிங்களா? ஸோ லெட் வி ஜஸ்ட் ஹேவ் இட். ஒரு நியூ ஃபைல்ஸை நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன். Let I just give simple linear regression on advertising. Okay, so let me just create it. So எனக்கு the first நான் header மட்டும் நான் இதிலிருந்து காப்பி பண்ணிக்கிறேன். So it would be, so இது எல்லாத்துக்குமே காமன் தான். ஏன்னா இங்க நான் வந்து what I just want to make it is a linear regression. Okay, so as I always specify, என்ன உங்களுக்கு important datas உங்களுக்கு வேணுமோ. ஓகே, ஸோ necessary libraries import பண்ணிக்கோங்க. So that is what the first one. Okay, and let I execute this. Okay, it is done. So what is the next? Let me just load the data. அதையும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். Load the data. Excuse me. Okay, so அது வந்து நான் df அப்படிங்கறத நேம் வச்சுக்கிறேன். So let me just give read underscore csv and இங்க நான் இந்த advertising அப்படிங்கிறதுக்கு I am just going to make it. So advertising include பண்ணிடுறேன். Okay, so I'm பண்ணிட்டு let I just see what is there in the head. So பாத்தீங்கன்னா of course unnamed அப்படிங்கிறது நமக்கு அதுதான் serial number or whatever the thing.
ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் அண்ட் சேல்ஸ். சரி, இப்போ நான் டிவியில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதனால சேல்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டி வேரியபிள்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ நான் ஒரே ஒரு ஃபியூச்சர்ஸ் மட்டும் நான் பார்க்க போகிறேன்னு வைங்களா. ஸோ லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட். இங்கே எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோட டிஎஃப் ஆஃப் டிவி, டிவி வந்து கேபிட்டலில் இருக்குது, சாரி. ஓகே, ஸோ இது என்னோட ஒய் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரிடிக்ட் என்னோட சேல்ஸ் எவ்வளோ இருக்குது. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சேல்ஸ் வந்து எஸ் வந்து கேபிட்டல், அதை நான் இங்கே அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ ஈவன் தோ இந்த இதில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் திருப்பியும் ஒரு டைம் பார்த்துக்கிறேன். ஸோ ஃபார் தட் ஐ ஜஸ்ட் மேக் இட் த ஷேப், சாரி ஷேப் பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக 200 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 காலம்ஸ் நம்மளுக்கு தெரியும், அன்னேம்டு, டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், சேல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்மளுக்கு டோட்டலாக 200 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ லெட் வி ஜஸ்ட் ஹாவ் டிவி அண்ட் சேல்ஸ் மட்டுமே நம்ம இப்போ எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, சரி, அடுத்து என்ன, ரெக்ரெஷன் மாடலை ஒன்று கிரியேட் பண்ணுவோம். மாடல், ஓகே, ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த லீனியர் ரெக்ரெஷன்ஸில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் ஃபீட் ஆஃப் இந்த இடத்துல என்னென்ன வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய். சரியா? ஃபைன், டன். இப்போ இந்த இடத்துல பயாஸ் எவ்வளோ, கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ, ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக இதில் தான் நம்ம அதே சேம் விஷயத்தை தான் இங்கே பார்த்தோம். ஐ ஜஸ்ட் ஷோ யூ, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாக்ட் விஷுவலைசேஷன் ஃபங்க்ஷனில் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ, இன்டர்செப்ட் எவ்வளோ அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். த சேம் திங் இப்பையும் நம்ம இந்த மாடலில், அதாவது நம்ம மாடல் என்ன பேருனா ரெக்ரெஷன் மாடல் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் ரெக்ரெஷன் மாடலில் இன்டர்செப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 7.03. ஓகே, அண்ட் அதே சேம் ரெக்ரெஷன் மாடலில் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் திஸ் பார்த்தீங்கன்னா அது 0.04 அப்படின்னு. சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுக்குள்ள இவ்வளோ சேல்ஸுக்கு, அதாவது இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு இந்த இதில் சேல்ஸ் எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இதுக்கும் மேலே இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஜஸ்ட் கோ, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 151 மேபி டாலர்ஸ் ஆர் யூரோஸ் எது வேணாலும் நம்ம வச்சுக்கோம். ஸோ $151 நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18.5. அஃப்கோர்ஸ் நம்ம இதுலேயும் இன்க்ளூட் பண்ணுறோம், ரேடியோவில் 41 நடக்குது, நியூஸ் பேப்பரில் $58 ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதனால தான் எனக்கு சேல்ஸ் வந்து இங்கே 18 நடக்குதுன்னு வைங்களேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃபார் அன் பர்டிகுலர் திங், ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், டிவியில் வந்து ஒரு $150 நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ லெட் ஐ ஜஸ்ட் மேக், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரெக்ரெஷன் மாடல் ஆஃப் இன்டர்செப்ட் ப்ளஸ் ரெக்ரெஷன் மாடல் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இதில் இன்டூ 150 எனக்கு என்ன வருது, 14.16. ஓகே, இந்த 14.16 அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம பிளாட் பண்ணலாம். ஓகே, விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம். ஆர் எல்ஸ் லெட் வி ஜஸ்ட் கோ டைரக்ட்லி டுவர்ட்ஸ் த எவாலுவேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ யா, ஸோ யா, அஃப்கோர்ஸ் நான் இங்கே திருப்பியும் நான் இந்த எக்ஸாக்ட் விஷயத்தெல்லாம் நான் இங்கே போடலை, பட் எனிஹவ் ஐ ஜஸ்ட் இன்க்ளூட் இட். இட் இஸ் ஆல் அபவுட் EDA. இதை இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அண்ட் fourth one, it is all about visualization. Let we just do visualization also, and then we just go for evaluation because time irukku, no problem illa.
Hope so. Okay, so let me just plot. So already நம்ம cbond கொடுத்திருக்கோம். Yeah, SNS specify பண்ணிருக்கோம். So let me just use it. So இப்போ let me give us SNS regression plot கொடுத்துறேன். Okay, இங்க எனக்கு of course என்னென்ன values அப்படின்னு பார்த்தீங்கன்னா x value, y value and என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா scatter plot. Okay, so scatter plot அப்படிங்கிறதுல you can just specify director scatter அப்படிங்கிறதும் நீங்க கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா each and everything க்கும் நீங்க ஏதாவது specific values கொடுக்கிறது அப்படின்னாலும் you can just give it. நான் இங்க cues போடுறேன் நானு. Okay, and first of all color என்ன color கொடுக்கலாம்? Okay, let I just go for blue color. Okay, and in a size இதுக்கு ஒரு 9 அப்படிங்கிற values கொடுத்துறேன். Okay, and okay, I think this one is enough. And if you want to go for title, let I just give title. Something ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேனா? I think no, because எனக்கு இங்க வரலை. One sec. I think everything is correct. Where because actually இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா if I just specify anything கரெக்டா இங்க கொடுத்தேன் அப்படின்னா it has to come here. அதனால தான் நான் பார்க்கறேன் somewhere whether ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேனா. I don't think so. Scatter color correctா specify பண்ணிருக்கேன். Yeah, I'm just given it. And yeah, I think I didn't missing anything. Whether we want to give something. One second here, நான் ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். If not, we can just go for it. Okay, simple தான் நான் கொடுக்க போறேன். வேற பெருசா வேண்டாம். Let me just go for simply நம்ம பார்க்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போக வேண்டாம். Okay, yeah, I just missing one thing. So ci is equal to false and அதோட கலரையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். It would be red. Okay, oh god. Yeah, now இப்போ அது கரெக்டா வருதா? title. Okay, title வந்து நாம என்னன்னு கொடுக்கலாம்? Let we just give simple thing. So it is a model equation. Okay, which gives I want to make it let I just give round value of in the regression model order. See, actually நான் each and every values நான் கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்செப்ட் அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் அதை தான் நம்ம எடுத்துக்க போறோம். ரொம்பலாம் அதிகமாக இல்லை. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I am just going to take intercept. இதுதான் பார்த்தீங்கன்னா சம்வேர் நான் ஏதோ மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தெரியுது.
because I'm not getting that. Okay, anyhow, let me just check. ஏதோ இடத்த மிஸ் பண்ணியிருக்கேன், அது என்னங்கிறத பார்ப்போம். ஏன்னா if I just get இல்லைன்னா அதையும் செக் பண்ணிவிடுவோமே why it is என்ன மிஸ் பண்ணியிருக்கேன், கலர். Yeah, got it. Okay, so in the exact color பார்த்தீங்க அப்படின்னா what we are getting is superb. Okay, so இந்த இடத்துல this is what our regression functionality நம்மளுக்கு அழகா plot ஆகி வருது. And last but not least, let me just make it the evaluation matrix. Okay, so evaluation la நாம என்னென்ன பார்க்க போறோம்? Yes, first of all it is all about mean square error, mean absolute error. So one by one எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ரொம்பலாம் இல்லை, அது ஆல்ரெடி we are having a function. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம், ரொம்பலாம் கிடையாது. ஓகே. So we need y prediction. So y predict போட்டுக்கிறேன் PRED. So இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா regression ஓட model and predict of x. ஓகேங்களா? So இதுதான் நம்மளுக்கானது 1. And let me just use mean square error first கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? So mean square error. So I just have this as mean square error. Okay, so mean square error of ரெண்டு விஷயம். ஒன்று நம்மளுக்கு y of course capital தானே கொடுத்தேன் நான், I think so. y and y predict. Okay, so what is the output? பார்த்தீங்கன்னா 10 point. And next let me just go for RMSC. So RMSCக்கு நம்ம let me just make it ஒரு ஸ்கொயர் ரூட் நம்ம போடணும். அதனால நான் numpy வாங்கிக்கிறேன். numpyல ஸ்கொயர் ரூட் and இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நாம மீன் ஸ்கொயர் எரரை போடலாம். ஓகே, ஸோ அதுக்குள்ளார மீன் ஸ்கொயர் எரர் ஆஃப் y கமா again ஏன்னா y capital. Okay, y underscore predict. So இது என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.24. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர். ஸோ மீன் அப்சல்யூட் எரர் ஆஃப் capital Y and y predict. Of course 2.5. Sure. And last but not least நம்மளுக்கு r square நம்மளுக்கு கிடைக்கணும். and regression modulோட score நம்மளுக்கு போட்டாவே நம்மளுக்கு கிடைக்கும். what is it? x and y, and it is 61.18%. ஓகேங்களா? so this is how you have to apply. and ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 61% நம்மளுக்கு அக்யூரசி கிடைக்கிது. ஸோ இந்த எக்ஸாக்டாக 61% அக்யூரசி கிடைக்கிது. வெதர் த மாடல் இஸ் குட், வெதர் த மாடல் இஸ் பேட், நம்ம அப்படி பார்க்க வரல. ஸோ வாட் இஸ் த திங், அல்காரிதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெதர் இட் இஸ் கரெக்ட்லி அண்டர்ஸ்டுட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நம்ம கரெக்டான அப்ளிகபிளாக அந்த டேட்டாவை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். தட் இஸ் பீட்டா 0 + பீட்டா 1x அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பீட்டா 10 அண்ட் பீட்டா 1x அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 150 அப்படிங்கிற மாதிரியான கோஎஃபிஷியன்ட்ல நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்டர்செப்ட் ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் இன்டு 150. ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் மாடல் எவாலுவேஷன்ஸ் வச்சு தான் இந்த எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே யா, இன்னைக்கு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் செஷன் என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு மல்டி லீனியர் ரெக்ரெஷன்ஸையும் நம்ம பார்த்துட்டு தென் வி ஜஸ்ட் கோ ஃபார் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ தேர்ட் வீக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு அண்ட் அதில் போகலாம். அண்ட் ஐ ஜஸ்ட் இது வித்தின் அ ஷார்ட்லி உங்களுக்கு கிட்ஹபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இங்கே நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணல ஷர்மிளா. விஷயம் என்னன்னா இங்க ஆக்சுவலாக ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல அக்யூரசி நம்ம பார்க்க வரல. அதுதான் நம்ம வந்து மல்டிபிள் ரெக்ரெஷன்ஸ்ல நம்ம அதை பார்க்க போறோம். ஓகேங்களா, அதை வந்து நம்ம மல்டிபிள் ரெக்ரெஷன்ஸ்ல மல்டி ஃபேக்டர்ஸ்ல வச்சு நம்ம அதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம ப்ரிடிக்ஷனோட என்ன மாதிரியான சைஸஸ் அப்படிங்கிறத நம்ம அங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இங்கே ஜஸ்ட் ஒரு வேல்யூஸ் தானே. ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு வேல்யூ ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதனால நம்ம இதை டைரக்டாவே அப்படி போட்டுட்டோம். ஓகே, ஏன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் நம்மளுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஸோ நைஸ். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே இங்கிலீஷோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம் ஆன் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ஸையும் பார்த்துட்டு வி ஆர் கோயிங் டு ஜம்ப் ஆன் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஓகே, தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.